ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படத்தில் வந்து வில்லனா வந்து இப்போ வந்து பெரிய நடிகர் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு பிரபலமான நடிகர்லாம் நம்மளோட ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி அந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் ஜெயிலர். ஸோ இப்போ வந்து அந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட ரஜினி கூட சேர்ந்து வந்து ஒரு ரம்யா கிருஷ்ணன், சிவராஜ்குமார், மோகன்லால் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க கிட்டத்தட்ட 630 கோடிக்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வெற்றியை தொடர்ந்து வந்து இப்போ வந்து நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்தில் மீண்டும் வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தோட படப்பிடிப்பு வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ அதாவது இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனா வந்து யார் நடிப்பா அப்படின்ட்டு வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க நிலையில் இப்போ வந்து அஃபீஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தா வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படத்தில் வந்து வில்லனா வந்து நம்மளோட நடிகர் பகத் ஃபாசில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அஃபிஷியல் நியூஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஒரு போஸ்டர் மூலயமா வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் வந்து சூப்பர் ஸ்டார் மற்றும் பகத் ஃபாசிலை பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க.